पर चर्चा हो और राहुल गांधी की सदस्यता खत्म हो और वो चुनाव लड़ने के लिए जिंदगी भर के लिए डिबार्ड। राहुल गांधी, आपसे बड़ा झूठा देश में कोई नहीं होगा, आपसे बड़ा लुच्चा कोई नहीं देश में होगा। राहुल गांधी जी झूठ का पुलिंदा है, पूरी तरीके से गलत बातें फैलाते हैं। We are going to file a notice, privilege notice against Shri Rahul Gandhi for आप मेरे ऊपर केस डालो, गाली दो, जो भी आपको करना है करो, आप कुछ भी करना है कर लो, मैं किसानों के साथ खड़ा। வணக்கம். ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. ராகுல் காந்தி கையில் இருக்கக்கூடிய எம்பி பதவியை பறித்து விட வேண்டும். ராகுல் காந்தி இதற்கு மேல் எப்பவுமே தேர்தலில் கலந்து கொள்ளக்கூடாது. அதனால் அவரை லைஃப் டைம் பேன் செய்து விடுங்கள். ஒட்டுமொத்த பிஜேபி ராகுல் காந்தியை எதிர்த்து களத்தில் இறங்க தொடங்கிவிட்டது. ராகுல் காந்தி கையில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரம், அதை பறித்து விடுங்கள். லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்லிமெண்டில் பேசக்கூடாது, பேசினாலே எங்களுக்கு தொந்தரவு தான் கொடுத்து வருகிறார். பாருங்க, பிரைம் மினிஸ்டர் மோடியால் பார்லிமெண்ட்டிற்குள் வர முடியவில்லை, ஸ்பீக்கரால் பார்லிமெண்ட்டிற்குள் வர முடியவில்லை. இந்த நாட்டு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர் வந்து கொண்டிருந்தார், அவரும் இப்ப வருவதில்லை. அப்போ இந்த நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவரை பற்றும் பேசிவிட்டார், அவரும் வருவதில்லை. அதனால் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டிற்குள் இருக்கும் வரை எங்களால் பேசவும் முடியாது, எங்களால் போய் கட்டுக்கதைகளையும் எடுத்து காட்ட முடியாது, நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. அதனால் ராகுல் காந்தியை நீக்குங்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? எப்ஸ்டீன் ஃபைலில் நரேந்திர மோடியின் பெயர், அனில் அம்பானியின் பெயர், ஹர்தீப் சிங் புரியின் பெயர் வந்ததற்கு பின்பு இதே நாட்டு அரசாங்கம் கொடுத்த பதில் என்ன? நீங்களே கேட்டு விடுங்கள். On the fact of the Prime Minister's official visit to Israel in July 2017, the rest of the allusions in the email are little more than trashy ruminations by a convicted criminal which deserve to be dismissed with the utmost contempt. Ministry of External Affairs உடைய official statement இது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்த அனைத்துமே பொய். நரேந்திர மோடியின் கனெக்ஷன், ஹர்தீப் சிங் புரியின் கனெக்ஷன், அனில் அம்பானியின் கனெக்ஷன் கிடையவே கிடையாது. ஏதோ ஒரு கிரிமினல் பேசினதெல்லாம் நம்பி பேச முடியுமா என்கிற அந்த விஷயத்தை, அந்த வார்த்தையை அவர் கூறுகிறார். பார்லிமெண்டில் ராகுல் காந்தி எப்ஸ்டீன் என்கிற வார்த்தை எடுத்தாலே அந்த வார்த்தையை நீக்கி விடுங்கள். அனில் அம்பானியை பற்றி பேசக்கூடாது, ஹர்தீப் சிங் புரியை பற்றி பேசக்கூடாது, நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசக்கூடாது. ஒட்டுமொத்த உலகத்தில் எப்ஸ்டீன் ஃபைலில் பேர் வந்த அடுத்த நிமிடமே ராஜினாமாக்களை கொடுத்து வருகிறார்கள். இந்தியாவில் டிஃபென்சிவ் மோடில் அரசாங்கம் வந்துவிட்டது. அதாவது நாங்க எதுவுமே செய்யவில்லை. ஆனால் இதற்கு மேல் நான் காட்டக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கவனமாக கேளுங்கள், ஆதாரபூர்வமாக. அனில் அம்பானி, ஹர்தீப் சிங் புரி, நரேந்திர மோடியின் டாக்குமெண்ட்ஸ்களை உங்களுக்கு முன்பு எடுத்து காட்ட போகிறேன். உங்களோட டிவி ஸ்கிரீனில் வரக்கூடிய ஒவ்வொரு இமெயில், ஒவ்வொரு சாட், ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க கவனமாக பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். நரேந்திர மோடியின் இன்வால்வ்மெண்ட் எப்ஸ்டீன் ஃபைலில் எந்த அளவில் எஸ்டாப்ளிஷ் செய்யப்படுகிறது அனைத்துமே நீங்க பார்க்க போறீர்கள். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை கவனமாக பாருங்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கி வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற உண்மைகள் உங்களிடம் வந்து சேராதபடி. ஆகையால் எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் எழுதி விடுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் செல்லுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். பிப்ரவரி மாதம் 2017 ஆண்டிலிருந்து 2019 ஆண்டு என்ன நடந்தது? அனில் அம்பானியோட கனெக்ஷன்ல இருந்து இந்த கதையை நான் தொடங்குகிறேன். இந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்மெண்ட், ஒட்டுமொத்த சாட் ஹிஸ்டரி, இமெயில் எக்ஸ்சேஞ்ச் 3 நபர்களை சுற்றி இருக்கிறது. அனில் அம்பானி, நரேந்திர மோடி மற்றும் ஹர்தீப் சிங் புரி. அனில் அம்பானியிலிருந்து இந்த கதையை தொடங்கலாம். பிப்ரவரி மாதம் 2017 ஆண்டிலிருந்து
ஜூன் மாதம் 2019ஆம் ஆண்டு வரை அனில் அம்பானியோடைய இந்த இமெயில் எக்ஸ்சேஞ்ச், இதில் அனில் அம்பானி எப்ஸ்டீனிடம் லேடிஸ் சர்வீஸை கேட்கிறார். அதற்கு எப்ஸ்டீன் அனில் அம்பானிக்கு ஒரு பெண்ணையும் ஆஃபர் செய்கிறார். அனில் அம்பானியோ உடனடியாக அரேஞ்ச் செய்யுங்கள், அரேஞ்ச் இட். அனைத்து வார்த்தையுமே இதற்கு மேல் பாருங்கள். மார்ச் 2ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு அனில் அம்பானி ஜெஃப்ரி எப்ஸ்டீன், ஒரு கிரிமினல், ஒரு கன்விக்டட் அஃபெண்டர், சின்ன சின்ன குழந்தைகளை வைத்து பாலியல் பிசினஸ் செய்யக்கூடிய இந்த மிருகம், இந்த நபருடன் அனில் அம்பானியுடைய அந்த பேச்சுவார்த்தை உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் நீங்க பார்க்கிறீர்கள். Will need your guidance on dealing with the White House for India relationship and defense cooperation. சார், உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. ஒயிட் ஹவுஸ்ல, அமெரிக்காவின் ஒயிட் ஹவுஸிற்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் செய்வதற்காக. டிஃபென்ஸில் அனில் அம்பானி பேசிய வார்த்தை டிஃபென்ஸில் கோஆபரேஷன் தேவை. இந்த காலகட்டத்தில் தான் அனில் அம்பானிக்கு ரஃபால் டீல், டிஃபென்ஸ்ல ஏராளமான ப்ராஜெக்ட்ஸ் போய் சேர்ந்தது. அப்போ எந்த வழியாக இந்த ப்ராஜெக்ட் வந்தது என்று நீங்க சிந்தித்து பாருங்கள். இது மட்டுமல்ல, 16ஆம் தேதி மார்ச் மாதம் 2017ஆம் ஆண்டு அனில் அம்பானி இன்னொரு மெசேஜ் எழுதுகிறார். லீடர்ஷிப் வுட் லைக் யுவர் ஹெல்ப் டு மீட் ஜெரார்ட் அண்ட் பேனன், ASAP. ஜெரார்ட் அண்ட் பேனன். யார் இந்த ஜெரார்ட்? லீடர்ஷிப் யார்? நரேந்திர மோடியின் அரசாங்கம். அனில் அம்பானியோட மெசேஜ் இதே எப்ஸ்டீனிற்கு போகிறது. உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது ஐயா. டெல்லி லீடர்ஷிப் ஜெரார்ட் மற்றும் பேனனை சந்திப்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய அட்வைஸ் தேவை. ஜெரார்ட் கொஷார் டொனால்ட் ட்ரம்ப்புடைய மருமகன். அண்ட் இதே நபர் அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப்புடைய சீனியர் அட்வைசர். லீடர்ஷிப் யார்? டெல்லியின் லீடர்ஷிப், அதாவது மோடி அரசாங்கம். மே 2019ஆம் ஆண்டு அம்பானி விசிட்டட் எப்ஸ்டைன்ஸ் மேன்ஹட்டன் ஹவுஸ். அனில் அம்பானியோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவில் இருந்திருக்குன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, நேரடியாக எப்ஸ்டைனோட வீட்டிற்கே போய் சந்தித்திருக்கிறார். மே மாதம் 2019ஆம் ஆண்டு 14ஆம் தேதி மே மாதத்திலிருந்து 20ஆம் தேதி மே மாதம் வரை அனில் அம்பானி அமெரிக்காவில் இருந்திருக்கிறார். He was doing coordination work. For who? 23rd of May லோக்சபாவுடைய எலெக்ஷன் ரிசல்ட் வெளிவருகிறது. 23ஆம் தேதி இரண்டாவது முறை நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டராக அறிவிக்கப்படுகிறார். அதே நாள் நீங்க பார்த்தீர்கள்னா 20ஆம் தேதி எப்ஸ்டீன் ட்ரம்ப்புடைய ஃபார்மர் சீஃப் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் ஸ்டீவ் பெனன், தொடக்கத்திலே காட்டினே பேனனுடன் ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் செய்யுங்கள். அதே பேனனுக்கு ஒரு இமெயில் எழுதுகிறார் எப்ஸ்டீன். மோடி was sending someone to meet him on 23rd மே. மோடி தன்னுடைய நெருக்கமான நண்பரை உங்களை சந்திப்பதற்காக அனுப்புகிறார். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அனில் அம்பானி, நரேந்திர மோடி, எப்ஸ்டீன் அண்ட் ஒயிட் ஹவுஸ். அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டை நீங்க பார்க்கிறீர்கள். 23ஆம் தேதி மே மாதம் இரவு 8:21 அனில் அம்பானி reached Epstein's Manhattan house. அனில் அம்பானி தான் நரேந்திர மோடியின் அந்த பர்சனல் நெருக்கமான நபர் who went to meet somebody in America. யார் இந்த somebody உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை எஸ்டாப்ளிஷ் செய்வதற்காக என் கையில் 2 இமெயில்ஸ் கிடைத்திருக்கிறது. அந்த 2 இமெயிலுமே உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் நான் போட்டு காட்டுகிறேன். முதல் இமெயில் வேர் அனில் அம்பானியோடைய செக்ரட்டரி மந்தர் மற்றும் அபய், இந்த 2 நபர்களுமே எப்ஸ்டீனிற்கு கன்ஃபர்மேஷனை கொடுக்கிறார்கள். we are reconfirming Mr. Anil Ambani will come to Mr. Jeffrey Epstein at his home today, which is 23rd May at 4:30 p.m. This is first confirmation. Second confirmation is from Jeffrey Epstein's office to Anil Ambani that this is the time where we gonna meet. 2 கனெக்ஷன் உங்களுக்கு முன்பு நான் எஸ்டாப்ளிஷ் செய்து காட்டியிருக்கிறேன். இது மட்டுமல்ல, இதே நாள் நீங்க பார்த்தீர்கள்னா 12:21 மத்திய ராத்திரி
எப்ஸ்டீன் பேனனருக்கு ஒரு மெசேஜை போடுகிறார். இது எல்லாமே அந்த கோஆர்டினேஷன் நடக்குது, நீங்க பாருங்க. ரியலி இன்ட்ரெஸ்டிங் மோடி மீட்டிங். மோடியை சந்தித்ததில் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். His man said that no one in Wash speaks to him. வாஷிங்டனில் யாருமே மோடியுடன் பேச தயாராகவே இல்லாமல் இருந்தார்கள். உங்களால் அந்த வேலை நடந்துருச்சு. மோடியோட மேன் யார்? அனில் அம்பானி போய் பேசியிருக்கிறார். அனில் அம்பானி இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக போய் பேசியிருக்கிறார். However, his main enemy is China and their proxy in the region Pakistan. இந்தியாவுடைய மெயின் எனிமி சைனா, சைனாவுடைய ப்ராக்சி பாகிஸ்தான். இவர்கள் தான் அமெரிக்காவுடைய எனிமியும் சைனா, இந்தியாவுடைய எனிமியும் சைனா. இந்த இரண்டு இடத்துலையுமே உங்களுடைய எதிரி ஒரே எதிரி. அதனால் இந்த மூவை நீங்க செய்யலாம். இதே இடத்துல நீங்க இன்னொரு விஷயத்தை கவனமாக பாருங்கள். இந்த ஸ்கிரீன்ஷாட்டை, இதுல ரெண்டு விஷயத்தை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். They host G20 in 2022. யார் இந்த விஷயத்தை எடுத்து காட்டுகிறார்? அனில் அம்பானி போய் பேசுறாரு. G20 இந்தியா இந்த முறை நடத்த போகிறது. ரெண்டாவது விஷயம், மிக முக்கியமான விஷயம், his guy they refer to Anil Ambani as Narendra Modi's guy. Who is Anil Ambani? He's an industrialist. He's not a diplomat. He's not a person from any delegation of Indian government. Anil Ambani was representing the government of India there. இது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட ஒரு 4 மணி அளவில் எப்ஸ்டீன் இன்னொரு மெசேஜ் எழுதுகிறார் பேனனருக்கு. His focus wants to stopping China. I can set. You should meet with Modi. Epstein is instructing Bannon that you should go and meet Modi. He wants to stop China. I will set everything for you. அடுத்த நாள் காலை 10:23 எப்ஸ்டீன் மெசேஜஸ் அம்பானி. எப்ஸ்டீன் அம்பானிக்கு ஒரு மெசேஜை போடுகிறார். ஐ திங்க் மிஸ்டர் மோடி மைட் என்ஜாய் மீட்டிங் ஸ்டீவ் பெனன். யூ ஆல் ஷேர் த சைனா ப்ராப்ளம். நான் எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டேன். நரேந்திர மோடி ஸ்டீவ் பேனனை சந்திப்பதில் மிக பெருமை அடைவார். ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகள் சேம், நீங்க உங்களுடைய சைனா ப்ராப்ளம்ஸ்களை அவரிடம் டிஸ்கஸ் செய்யலாம். அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வர் பீன் டிஸ்கஸ்ட் பை அனில் அம்பானி. எவ்ரிதிங் இஸ் ஆன் ரெக்கார்ட். அதே நாள் மாலை 4:14 எப்ஸ்டீன் பேனனருக்கு ஒரு மெசேஜை போடுகிறார். மோடி இஸ் ஆன் போர்ட். மோடியிடம் நான் பேசிட்டேன், மோடியோடைய க்ளோஸ் எய்டட்னு நான் பேசிட்டேன், எல்லாமே பேச்சுவார்த்தை முடிச்சிட்டோம். நவ் மோடி இஸ் ஆல் போர்ட். தீஸ் ஆர் த எஸ்டாப்ளிஷ்ட் conversations which we had. Okay, Anil Ambani is an industrialist. அனில் அம்பானிக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை. அரசாங்கம் கூறும்படி கனெக்ஷனே கிடையாது. Okay, now there is another chapter and this chapter starts with Hardeep Singh Puri. Now Mr. Hardeep Singh Puri was an IFS officer. UN வேலை பார்த்திருக்கிறார், அமெரிக்காவில் டிப்ளமேட்டாக இருந்திருக்கிறார். ஆனால் 2014 ஆண்டு ஹர்தீப் சிங் புரி எப்ஸ்டீனை போய் சந்திக்கும் போது அதற்கான ஏராளமான இமெயில் கடிதங்கள் எல்லாமே ஆன் ரெக்கார்ட் இருக்கிறது. இந்த அனைத்துமே அமெரிக்காவின் கோர்ட் வழியாக எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்ட அந்த ஆதாரங்கள். ஹர்தீப் சிங் புரி தொடக்கத்தில் நான் ஒரு வீடியோவை காட்டினேன் இல்லையா, அதற்கு எதிர்முறையாக ஹர்தீப் சிங் புரி நேற்று கொடுத்த அந்த பிரஸ் மீட்டில் நான் எப்ஸ்டீனை போய் சந்தித்தேன், எனக்கும் எப்ஸ்டீனருக்கும் இமெயில் எக்ஸ்சேஞ்சஸ் நடந்தது, அனைத்தையுமே இவர் ஒத்துக்கொள்கிறார். அதாவது ஒப்புதல் வாக்குமூலத்தை நேற்று அவர் கொடுத்திருக்கிறார், நேற்று முன்தினம். இப்போ இந்த கனெக்ஷனை நீங்க பார்க்க வேண்டும். 2014 ஆண்டு ஹர்தீப் சிங் புரி joined BJP and Hardeep Singh Puri was not a part of any delegation. நேற்று ஹர்தீப் சிங் புரி இந்த பிரஸ் மீட்டில் பேசிய போது நான் டெலிகேஷனோட ஒரு பார்ட்டாக இருந்தேன், இந்திய அரசாங்கத்தின் சார்பாக பிசினஸுக்காக நான் அங்கே போய் பேசினேன், இந்தியாவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் போய் பேசினேன். அப்போ அந்த மீட்டிங் இந்தியாவின் ஒஃபிஷியல் மீட்டிங்காக இருந்தால் எங்க அந்த மீட்டிங்கோடைய மினிட்ஸ், எதை பற்றி பேசினீர்கள், யாருக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தீர்கள்,
அனைத்தையும் நீங்க எடுத்து வைக்கலாமா இல்லையா? 2014ஆம் ஆண்டு you were a part of BJP, you were not a part of Indian government that time. And ஹர்தீப் சிங் பூரி நேரடியாக எப்ஸ்டீனுடன் தொடர்பில் இருந்தார். டைரக்ட் கனெக்ஷன் வித் எப்ஸ்டைன். அதை நான் இதற்கு மேல் உங்களுக்கு முன்பு எஸ்டாப்ளிஷ் செய்து காட்டுகிறேன். 3 கன்ஃபார்ம் மீட்டிங் எப்ஸ்டீனிற்கும் ஹர்தீப் சிங் பூரிக்கும் நடந்தது. அது உறுதி செய்யப்படுகிறது. இந்த இமெயில்ஸ்களை பாருங்கள். 4ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2015ஆம் ஆண்டு முதல் மீட்டிங். 6ஆம் தேதி ஜனவரி மாதம் 2016ஆம் ஆண்டு 2வது மீட்டிங். 19ஆம் தேதி மே மாதம் 2017ஆம் ஆண்டு 3வது மீட்டிங். 3 இமெயிலையுமே உங்களுக்கு முன்பு நான் வைத்து விட்டேன். இது மட்டுமல்ல, இந்த மீட்டிங்கள் எப்ஸ்டீனுடைய வீட்டுக்கே சென்று, அதாவது எப்ஸ்டீனுடைய ஆஃபீஸ்லேயோ அல்ல ஏதோ ஒரு டிப்ளமேட்டிக் முறையிலேயோ ஹர்தீப் சிங் பூரி சந்திக்கவில்லை. ஹர்தீப் சிங் பூரி நேரடியாக எப்ஸ்டீனுடைய வீட்டுக்கே போய் சந்தித்திருக்கிறார். அதற்கான ஆதாரங்களை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். He became minister in September 2017. 2017ஆம் ஆண்டு அவர் மினிஸ்டராகவும் ஆகிறார். செப்டம்பர் மாதம் 2014ஆம் ஆண்டு அவருடைய முதல் இமெயிலை, ஒரு டீட்டெயில்டான இமெயிலை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து காட்டுகிறேன். எப்ஸ்டீன் introduced Puri to LinkedIn founder Reid Hoffman. ரெய்ட் ஹாஃப்மேனுடன் ஒரு இன்ட்ரோடக்ஷன் நடக்கிறது. இந்த இன்ட்ரோடக்ஷன் யார் வழியாக? இதே எப்ஸ்டீன் வழியாக. எப்ஸ்டீனுடன் உங்களுடைய கனெக்ஷன் எப்படி? யார் உங்களை எப்ஸ்டீனுடன் தொடர்பில் கொண்டு வந்தது? ஏன்னா 2008ஆம் ஆண்டுல இருந்தே எப்ஸ்டீன் வாஸ் அ ரெனவுண்ட் கிரிமினல். அந்த கிரிமினலுடன் உங்களுக்கு ஒரு டிப்ளமேட், ஒரு நாட்டோட டிப்ளமேட், அந்த தருணத்தில் நான் நாட்டோட டிப்ளமேட்டாக இருந்தால் தான் கூறுகிறார். கிடையாது. 2014ஆம் ஆண்டு he was a BJP leader and he was working somewhere, some peace agency. He wasn't a part of Indian diplomat. He wasn't a part of it. But he lies everything there. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ரெய்ட் ஹர்தீப், ஹர்தீப் ரெய்ட், ஹர்தீப் ரெய்டை சந்தியுங்கள், ரெய்ட் ஹர்தீப்பை சந்தியுங்கள். 2 பேருமே இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கொள்ளுங்கள். இந்த விஷயத்தை நேரடியாக ஹர்தீப் சிங் பூரியே பிரஸ் மீட்டில் ஒத்துக்கொள்கிறார். நீங்களே கேளுங்கள். In 8 years, there are 2 references or 1 email which I exchange, which is because they have introduced me, that is, my contacts have introduced me to a man called Reid Hoffman. Reid Hoffman was the founder of LinkedIn. I don't know how many of you are on LinkedIn. I suspect many of you are on LinkedIn. So I meet Mr. Reid Hoffman of LinkedIn, and after the meeting with Reid Hoffman, I send a message. 13ஆம் தேதி நவம்பர் மாதம் 2014ஆம் ஆண்டு ஹர்தீப் சிங் பூரி ஒரு டீட்டெயில்டான 2 பக்கங்கள் கொண்ட இமெயிலை போடுகிறார். யாருக்கு? நேரடியாக எப்ஸ்டீனிற்கு. நீங்க பார்க்கலாம், ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய ஜிமெயில் அக்கவுண்டிற்கு இந்த இமெயில் போகிறது. இந்த இடத்தில் இந்தியாவுடைய டிஜிட்டல் ப்ரோக்ராம் மற்றும் மேக் இன் இந்தியா ப்ரோக்ராமில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் செய்யுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியாவில் இருக்கிறது, இந்தியாவில் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுகிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு செய்து கொடுக்கிறேன். இது எல்லாமே 2014, 15, 16ல ஹர்தீப் சிங் பூரி அங்க லாபியிங் வேலையை பார்த்திருக்கிறார். லாபியிங் யாருக்காக? நரேந்திர மோடியின் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்காக. அதில் அடானியும் இருக்கலாம், அதில் அம்பானியும் இருக்கலாம், அதில் மற்ற நபர்களும் இருக்கலாம். பிஜேபியுடைய ஃபைனான்சியல் ரூட்டுக்காக ஹர்தீப் சிங் பூரி இந்த அனைத்து வேலையுமே பார்த்திருக்கிறார். அதற்கு பரிசாக தான் நரேந்திர மோடி ஹர்தீப் சிங் பூரிக்கு பெட்ரோலியம் மினிஸ்டராக பதவியேற்க வைத்திருக்கிறார். தேர்தலை சந்திக்கவில்லை, அரசியலை பற்றி தெரியாது. 2014ஆம் ஆண்டு ஒரு பிஜேபி என்கிற கட்சியில சேர்கிறார். அடுத்த 3வது வருடத்தில் he becomes a petroleum minister. 2008ஆம் ஆண்டிலிருந்து எப்ஸ்டீன் was a convicted offender, ஒரு ரேபிஸ்ட், ஒரு மர்டரர், publicly known criminal. And what kind of meetings he was doing with them? அதற்கான பதிலை நீங்களே கேளுங்கள். ஒரு கன்விக்டட் கிரிமினல், ஒரு கன்விக்டட் ரேபிஸ்டை பற்றி ஹர்தீப் சிங் பூரியோடைய வார்த்தை. This is minimal interaction. But if your answer is, in 2008 he was, in 2008 he pled guilty, yes, for a charge that he was soliciting the favors of a woman who was underage. That was it.
The rest of these stories got to be known much later. But believe me, many of us had doubts on that. Our man says, that's it. That's it. He was just a criminal. இதோ சின்ன பொண்ணு மீது ஆசை வந்துருச்சு, சின்ன பொண்ணுகிட்ட போய் செக்ஷுவல் ஃபேவரை கேட்டிருக்காரு, அதை வச்சு கைது செஞ்சுட்டாங்க, அவ்வளவுதானே. இவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் இது போன்ற தவறுகளை செய்யலாம். இந்தியாவிலும் பாக்சோ என்கிற ஆக்ட் இருக்கு சார். இட்ஸ் a சிவியர் அஃபென்ஸ். மைனர் குழந்தைகளுடன் செக்ஷுவல் ஃபேவர் கேட்பதோ அல்லது நடந்து கொள்வதோ இட்ஸ் a சிவியர் அஃபென்ஸ். அமெரிக்காவின் நீதிமன்றத்தில் ஜெஃப்ரி எப்ஸ்டீனே ஒத்துக்கொண்ட அந்த கிரைம், ஆமாம், சின்ன குழந்தைகளுடன் நான் தவறாக நடந்து கொண்டேன், இதுதான் என்னுடைய மெயின் பிஸ்னஸ். சின்ன சின்ன குழந்தைகள், 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள், மைனர் குழந்தைகளை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்கள், பெரிய பெரிய லீடர்ஸ்கள், அதிகாரிகள், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இது போன்ற நபர்களுக்கு அந்த பெண்களை சப்ளை செய்து அந்த பெண்களுடன் அந்த மிருகங்கள் தவறாக நடந்து கொள்ளும் போது அதை சிசிடிவி வீடியோ வழியாக வீடியோ பதிவாக பதிவிட்டு அதை வைத்து பிளாக்மெயில் செய்த நபர் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டைன். அவரை ஹர்தீப் சிங் பூரி டிஃபென்ஸ் செய்து கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, ஹர்தீப் சிங் பூரி வெட்கமே இல்லாமல் எப்ஸ்டைனை சப்போர்ட் செய்தது மட்டுமல்ல, தான் அவரை சந்திக்கவே இல்லை. ஒரு இமெயில் 2-3 வாட்டி நான் சந்திச்சேன். அந்த இமெயில் எல்லாம் நீங்க பார்த்தீர்கள்னா, டியர் ஃப்ரெண்ட், டியர் எப்ஸ்டீன், ஒவ்வொரு முறையும் நேரடியாக எப்ஸ்டீனுடைய வீட்டுக்கே போய் சந்தித்தது, அதுவும் தனியாக போய் சந்தித்தது. எந்த டெலிகேஷன், இவர் கூறும்படி டெலிகேஷன் எல்லாம் அவர் கிடையாது. He was a BJP leader then. He joined BJP by then. 2014 he joined BJP, and all these email exchanges are after 2014. Remind, after 2014. Okay, now I'll come to my last section where Narendra Modi involvement with Epstein. Direct ஆக நரேந்திர மோடியோடைய பெயர் எப்ஸ்டைனுடன் இதுவரை எஸ்டாப்ளிஷ் செய்யப்படவில்லை. ஆனால் நரேந்திர மோடியை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், இந்த இடத்துல இன்னொரு கேள்வி நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். எப்ஸ்டைன் ஃபைலில் வெளிவந்த ஒவ்வொரு நபரும், இந்தியா கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே எதற்காக நரேந்திர மோடி நெருக்கமான நபர்களாக இருக்கிறார்? எதற்காக மற்ற கட்சிகளை சார்ந்த நபர்கள் எப்ஸ்டைன் ஃபைலில் அவர்களுடைய பெயர் வரவில்லை? Who is Anil Ambani? Who he is connected? Who he is close with? அடானியை விட நரேந்திர மோடிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் யார் என்றால் அது அனில் அம்பானி தான். ஹர்தீப் சிங் புரி யார்? அனில் அம்பானி நரேந்திர மோடியுடைய மிக நெருக்கமான நபர். அண்ட் திஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். நரேந்திர மோடிக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய பல நபர்கள், அவர்களுடைய தொடர்பு எப்ஸ்டீனுடன் இருந்திருக்கிறது. எப்ஸ்டீன் ஜூலை 6ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு ஜாபர் வை என்கிற இந்த நபருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இந்த கடிதம் உங்களுக்கு நீங்க பார்க்கிறீர்கள், உங்களோட டிவி ஸ்கிரீனில் இது இருக்கிறது. ஜாபர் கத்தரை சார்ந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ட் பர்சன். The Indian Prime Minister took advice and danced and sang in Israel for the benefit of US President. They had met few weeks ago and it worked. கத்தரை சார்ந்த ஜாபர் வைக்கு எப்ஸ்டீன் எழுதிய இந்த கடிதம், என்னுடைய அட்வைஸ் படி நரேந்திர மோடி அமெரிக்கா பிரசிடென்டிற்காக இஸ்ரேல் சென்று ஆடினார், பாடினார். ஒரு சில வாரங்களுக்கு முன்பு அவர்கள் சந்தித்தார்கள் அண்ட் அனைத்துமே ஒர்க் அவுட் ஆனது. இந்த இமெயில் எழுதியது எப்போ? ஜூலை 9ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜூலை 4ஆம் தேதியிலிருந்து ஜூலை 6ஆம் தேதி நரேந்திர மோடி இஸ்ரேல் பயணம். இந்தியாவின் முதல் பிரைம் மினிஸ்டர் இஸ்ரேல் சென்று இஸ்ரேலுடைய அதிகாரிகள், இஸ்ரேலுடைய லீடர்ஷிப்புடன் சந்தித்த அந்த படங்கள் நீங்களே பாருங்கள். கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதா? ஓகே. இது மட்டுமல்ல, இந்த அனைத்துமே எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு பின்பு கூட ஸ்போக் பர்சன் ஆஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கொடுக்கக்கூடிய பதில் என்ன? இது அனைத்துமே பொய் தான், இதை பற்றி நீங்க கவலைப்படக்கூடாது, இதை நீங்க சீரியஸாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. டொனால்ட் ட்ரம்ப்புடைய பெயர் 4500 முறை சீரியஸ் அலிகேஷனில் வெளிவந்திருக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்களுடைய பெயர்
பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயர் எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்கிறது. ஒவ்வொரு நபரும் இன்னைக்கு ரெசிக்னேஷன்ஸ்களை கொடுத்து வருகிறார்கள். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த கேள்வி கேட்ட நபர் ராகுல் காந்தியை நீங்க நீக்கி விடுங்கள், வாழ்க்கை முழுவதும் அவர் எலெக்ஷனிலேயே இறங்கக்கூடாது, அதனால் வாழ்க்கை முழுவதும் நீங்க பேன் செய்து விடுங்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம் புரிகிறதா? இந்த விஷயத்தை இங்கே விட்டுருங்க. இந்த விஷயத்தை பற்றி யார் பேசினாலும் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை நாங்க முறித்து விடுவோம். எப்படி டொனால்ட் ட்ரம்ப் நரேந்திர மோடியை மிரட்டுகிறாரோ அதே முறையில் நரேந்திர மோடி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை மிரட்ட பார்க்கிறார். நரேந்திர மோடி பார்லிமெண்ட்டுக்குள் போக மறுத்து வருகிறார். அமித்ஷா பார்லிமெண்டில் போவதல்ல, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் பார்லிமெண்ட்டுக்குள் போவதல்ல, ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவரும் போறதல்ல. இவர்கள் ஓடி ஒளிவருவதற்கான காரணம் என்ன? அப்படி நான் காட்டிய டாக்குமெண்ட்ஸில் தவறு இருந்தால் இதே விஷயத்தை தானே ராகுல் காந்தியும் அங்க பேசியிருப்பார். அட்லீஸ்ட் allow leader of opposition to speak. That is his right. அவர் போய் பேசுறாரு, வதந்தியை பரப்புறாரு, ஓகே, ஐ அக்ரி. அவரை பேச விட்டதுக்கு அப்புறம் நீங்க அந்த வார்த்தைகளை பார்லிமெண்டோட ரெக்கார்ட்ல இருந்து நீக்கலாம், அல்ல அரசாங்கம் அதற்கான பதிலை கொடுக்கலாம். ஹர்தீப் சிங் புரியை பற்றி இவ்வளவு அலிகேஷன் வெளிவந்ததுக்கு பின்பு நரேந்திர மோடி நேரடியாக இதை பற்றின விளக்கத்தை கொடுக்கலாம், பார்லிமெண்ட்டிற்குள் கொடுக்கலாம். எதற்காக பார்லிமெண்டில் கொடுக்க மறுத்து வருகிறீர்கள்? ஏன் ஹர்தீப் சிங் புரி பார்லிமெண்ட் தானே ராகுல் காந்தி இந்த கேள்விகள் எழுப்பினார். அதே பார்லிமெண்டில் கிரண் ரிஜிஜு பேசியிருக்கலாம், நிஷிகாந்த் ஜூபே பேசியிருக்கலாம், இதே மிஸ்டர் புரி பேசியிருக்கலாம். ஏன் பேசவில்லை? பிகாஸ் பிஜேபி doesn't want anything to go on record. Narendra Modi, the Gujarat lobby, doesn't want anything to go on record, and that is why they are being refrained of answering anything in the parliament. And now they want Rahul Gandhi to be chucked out. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.